Hello friends, welcome to BMR Books Academy. நான் ரகு கோபால் from சென்னை. ஸோ இன்றைக்கி வந்து டெய்லி மார்க்கெட் அனாலிசிஸை கமாடிட்டி அண்ட் நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பற்றி பார்க்கலாம். ஸோ நேற்றுக்கு நான் வீடியோ போடல. ஸோ இப்போ அதுக்கு ஒரு டெக்னிக்கல் வியூ மட்டும் நம்ம சேனலில் வந்து கொடுத்துருந்தேன், டெலகிராம் சேனலில். இந்த சேனலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃப்ரீ தான், எந்த விதமான இதுவும் கிடையாது. இதுக்கான லிங்க் வந்து நான் இதனோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து இந்த சேனலில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய கார்னரில் டெலகிராம் சேனல்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெலகிராம் சேனலுக்கு போய்டும். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நேற்று நிக்கல் மட்டும் ஒரு வியூ வந்து கொடுத்துருந்தேன், 851 வரைக்கும் வந்து போகும் அப்படின்ட்டு. அதுக்கு மேலே போயிடுச்சு, 853க்கு மேலே மார்க்கெட் மேலே போயிடுச்சு. அண்டு நேற்றுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். அந்த கமெண்ட்டுக்கு வந்து இன்றைக்கி பதில் சொல்லிடுறேன். அதாவது காப்பர் வந்து டெய்லி சார்ட்டில் வந்து 61.8 ஃபிபனோச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டில் வந்து இப்போ டச் ஆகிருக்கு. இது வந்து இங்கேருந்து திருப்பியும் மேலே போகுமா இல்லை ஃபர்தராக கீழே இறங்குமா அப்படின்னு கேட்குறாரு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதுக்கு பதில் சொல்லுங்கள், சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காப்பில். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நம்ம பதில் சொல்லிடலாம். அதாவது பொதுவாக வந்து ஃபிபனோச்சியை வந்து பார்த்து ட்ரேட் பண்ண முடியாது, இன்ட்ராடேலையும் சரி பொசிஷனலாகவும் சரி. ஏன்னா இப்போ இதில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 61.8 வந்து இந்த இடத்துல டச் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து டேரெக்டாக 61.8 டச் ஆகிட்டு திருப்பியும் கீழே போகும், அதுக்கு அடுத்தும் கீழே போகும். ஏன்னா இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கேருந்து மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகிருக்கு. மார்க்கெட்டு ஒரே ஸ்பாட்டில் வந்து எந்தவித ரீட்ரேஸ்மெண்ட்டும் கொடுக்காம ஸ்ட்ரைட்டாக போகும். ஏன்னா 61.8 டச் பண்ணிட்டா மார்க்கெட் மேலே வரும், 50 டச் பண்ணிட்டா மார்க்கெட் மேலே வரும், அப்படி கிடையாது. ஸோ இதில் வந்து பார்க்க வேண்டியது என்னென்னா, வேவை பொறுத்து க்ளோசிங்கை பொறுத்து தான் நம்ம வந்து ஒரு அடிஷ்னலாக தான் வந்து ஒரு சப்போர்ட்டுக்காக யூஸ் பண்ணணும். ஓகே, ஃபிபனோச்சியை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போது சப்போஸ் 61 நீங்கள் போட்டிருந்தீங்க, 61 பாயிண்டில் வந்து ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டாக ட்ரேட் பண்ண வேண்டிய வரும். அதுக்கு மேலே போகிற மார்க்கெட்டில் 61 டச் பண்ணிட்டேன்னா மார்க்கெட் கீழே வரும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த இடத்துல செல்லு போடுவாங்க. பட் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா அது வாட்டர் டச் பண்ணிட்டு மேலே போயிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டு எந்த வித ரீட்ரேஸ்மெண்ட்டும் கொடுக்காம மேலே போகும். ஸோ அது வந்து ஒரு கண்மூடித்தனமான ஒரு செயல். நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, வேவ் பார்க்கணும், வேவ் மெத்தடாலஜியில் வந்து பார்க்கணும். அப்படி இல்லை உங்களுக்கு வேவில் வந்து சரியாக தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரெண்டை யூஸ் பண்ணுங்கள். ட்ரெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஃபார் சிம்பிள் வந்து என்னென்னா, அதே காப்பர் வச்சு சொல்லிடுறேன். இப்போது இந்த இடத்துல இருக்குது, ஒரு ட்ரெண்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே இருக்குது. ஓகே, இந்த ட்ரெண்டை வந்து மறந்துடுங்க. இந்த ட்ரெண்டை வந்து போச்சு அப்படின்னா, இப்போ சப்போஸ் இங்கே இருக்கிற மார்க்கெட்டு திருப்பியும் வந்து மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த ஜோனுக்கு வந்துட்டு மார்க்கெட் திரும்பும். ஸோ இந்த ஜோனில் வந்து நம்ம செல்லிங் போகலாம். இது வந்து நம்பி நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். பட் அந்த மாதிரி வந்து ஃபிபனோச்சி லைனு அந்த மாதிரி இதை வந்து வச்சு நம்ம ட்ரேட் பண்ணோன்னா அது வந்து ஒரு அக்யூரசி அந்த அளவுக்கு கொடுக்காது. ஏன்னா ஒரே ஸ்பாட்டில் வந்து அடிச்சுட்டு மேலே போயிட்டே இருக்கும். நம்ம போட்ட அமௌண்ட் எல்லாம் ஸ்டாப் லாஸ் போடல அப்படின்னா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடும். இப்போ இந்த இன்வென்ட்ரி டைம்லாம் வந்துச்சு அப்படின்னாக்கா ஃபிபனோச்சியெல்லாம் எங்கேயோ காணாமல் போய்டும், பறந்துடும். ஓகே, ஸோ ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சுட்டு பண்ணலாம், ட்ரெண்டை வச்சு பண்ணலாம். அப்படி இல்லையா மெயினாக வந்து வேவ் பேஸ்டு வச்சு பண்ணலாம். அதுவும் இல்லையா ஒரு கேண்டில் பேஸ்டு கூட வச்சு பண்ணலாம். ஓகே, ஸோ என்னுடைய மெத்தடாலஜியில் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடை ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்டு அதோடைய அட்வான்ஸ், ஏன்னா ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு உங்களுக்கு என்ட்ரி எக்ஸிட் பண்ண முடியாது. ஸோ அதனுடைய அட்வான்ஸாக வந்து வேவ் பேஸ்டு மெத்தடை வச்சு என்ட்ரி என்ன எக்ஸிட் என்ன அப்படிங்கிறத வந்து கிளியராக வந்து என்னோடய கிளாஸில் வந்து சொல்லிக் கொடுப்பேன். ஓகே, ஸோ இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். பட் ஃபிபனோச்சிங்கிறது வந்து மெயினாக வந்து அதை மட்டும் வச்சு நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு இது எல்லாம் எப்படி வந்து வால்யூமு கேண்டிலு எல்லாத்தையும் வச்சு பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி ஒரு சின்ன சப்போர்ட்டுக்காக வேணால் வந்து அதை வந்து எடுத்துக்கலாம் முயற்சியை. அதை வச்சு தயவுசெய்து பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து காப்பரை பொறுத்தளவுக்கு பொசிஷனல் வியூ ஆல்ரெடி வந்து இந்த இடத்த பிரேக் பண்ண மார்க்கெட்டு இங்கே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருச்சு, அந்த லைனில் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருச்சு. இனியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ இந்த டவுன் ட்ரெண்டில் வந்து நம்ம பைங்கிற இதுக்கு வந்து இன்ட்ராடேயில் கூட, ஏன்னா வால்யூமே சுத்தமாக இல்லை ட்ரெண்டில். நான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா,
கிட்டத்தட்ட 412 வரைக்கும் வந்து மார்க்கெட் போகும்னு சொல்லியிருந்தேன். 428ல் இருக்குது. இன்னும் வந்து கிட்டத்தட்ட 15 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து கீழே இறங்க வேண்டியிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரியான பொசிஷனல் செல்லிங் ஜோனில் சப்போஸ் டெம்பரவரியாக ஒரு அப்சைட் மார்க்கெட் கொடுக்கலாம். ஓகே, பட் அந்த டெம்பரவரியும் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 days மேலே ஏறும். பட் ஆனால் ஓவராலாக பொசிஷனலாக டவுன் ட்ரெண்டு தான் காப்பரை பொறுத்தளவுக்கு. இன்றைக்கி வால்யூம் சுத்தமாக இல்லை, அதனால் இன்ட்ராடேயில் கூட காப்பரை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து க்ரூட் ஆயிலு. க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு அதே சப்போர்ட் லைனில் வந்து ட்ரேட் ஆகுது. ஏன்னா நான் இப்போ வந்து இதில் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக ட்ரெண்ட் வரைஞ்சி இங்கேருந்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் போகும்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல இருக்கும்போதே மார்க்கெட்டு கீழே வரும், இந்த இடத்துல வரும்போது பை பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வரும்போது பை பண்ணால் மார்க்கெட் எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும், இங்கே வரைக்கும் போகும், அட்லீஸ்ட் இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் ஜோன் வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 90% வந்து அந்த டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. நான் 4200லேருந்து 4500 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தேன். 4473 வரைக்கும் போயிருக்கு. ஓகே, கிட்டத்தட்ட வந்து 95% வந்து டார்கெட் ரீச் தான். நமக்கு எவ்வளோ லாபம், 275 பாயிண்ட் கிட்ட வந்து இதில் வந்து ப்ராஃபிட்டு. ஒரு சில பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, இந்த இடத்துல நான் பை பண்ணியிருக்கேன் சார், எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும், ஹோல்ட் பண்ணலாமா, ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கும் நான் வந்து பதில் சொல்லியிருந்தேன், மெசேஜ்லேயே பதில் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து இன்ட்ராடேயில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கும்போது எனக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஆஃப்டர்நூன்ஸ் மேலே கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி பொறுத்தளவுக்கும் க்ரூட் ஆயில் வந்து பையிங் ஜோனில் தான் இருக்குது. ஸோ அப் டு எந்த லெவல் வரைக்கும் வந்து நம்ம பை பண்ணலாம் அப்படின்னாக்கா 4340-45 இந்த ஜோன் வரைக்கும் வந்து பையிங் ஜோன் தான். எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும்னா 4430 வரைக்கும் வந்து போகும். கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 4425 இந்த ஜோன் வரைக்கும் கூட மார்க்கெட் வந்து மேலே ரைஸ் ஆகலாம். ஓகே, ஸோ இதை கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்கள். இது வந்து க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு பையிங்கில் தான் இருக்குது, செல்லிங் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து அலுமினியம் வந்து சிம்பிளாக சொல்ல போனால் அலுமினியம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனில் வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் திருப்பியும் கீழே இறங்குறதுக்கு சான்சஸ் வந்து அதிகம். ஓகே, ஏன்னா இதை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். பட் ஆனால் வென்எவர் இந்த சப்போர்ட்டை டச் பண்ணானாலே இது வந்து நம்ப முடியாது திருப்பியும் வந்து. ஏன்னா ட்ரெண்டு வந்து ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டாக தான் இருக்குது. ஓகே, இது டவுன் ட்ரெண்டாக தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு மார்க்கெட் திரும்புறதுக்கு சான்சஸ் வந்து அதிகம். ஓகே, ஸோ இப்படி திரும்பும்போது இந்த இடத்துல சரி நம்ம செல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த இடத்துல செல் பண்ணக்கூடாது. இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் பிரேக் ஆகுதான்னு பார்க்கணும். கீழேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போயிருக்குல்ல, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் பிரேக் ஆகுதுன்னு பார்க்கணும். வென்எவர் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் வந்து நடக்கும். ஓகே, இதை கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு லெட்டு வந்து பார்க்கணும். லெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டில் ஸ்டில் நவ் வந்து இப்போ வந்து ஒரு சின்ன ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து இதை வந்து ட்ரேடை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா ரீட்ரேஸ்மெண்ட் மார்க்கெட்டு இந்த இடத்துல வெரி நேரோவாக போகுது. ஓகே, ஸோ லெட்டை பொறுத்தளவுக்கு ட்ரேடை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அண்டு நம்ம சொன்ன மாதிரி வந்து நேச்சுரல் கேஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனு கிட்ட வந்து ஃபார்ம் ஆகிட்டு வருது. ஸோ வென்எவர் நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு இந்த 180-181 இந்த ஜோனுக்கிட்ட வரும்போது தான் பை பண்ணணும். ஏன்னா நேற்றுக்கு 188-89 வரைக்கும் இருந்தது. ஸோ இப்போ திருப்பியும் அகைன் ஒரு 9 பாயிண்ட் வந்து 8 பாயிண்ட் கீழே டவுன் ஆகும்போது நம்ம பை பண்ணால் நம்மளுடைய ரிஸ்க் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். 181-180 இந்த ஜோனில் வந்து பை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து நிக்கல் மட்டும் நேற்றுக்கு வந்து ஒரு நல்ல ஹை பீச்சில் வந்து போச்சு. ஸோ இது வந்து நிக்கல் வந்து ஷார்ட் டேர்மில் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டு வந்து 854 இருக்குது. ஓகே, ஷார்ட் டேர்மில் வந்து 863.50 வரைக்கும் வந்து மார்க்கெட் வரலாம். இது வந்து எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னாக்கா
இந்த சப்போர்ட் ஜோனை வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த சப்போர்ட் ஜோனை வந்து மார்க்கெட் பிரேக் ஆகிருக்கு. அகைன் வந்து மேலே வரும்போது இந்த சப்போர்ட் ஜோனை வந்து டச் பண்ணதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு முதல்ல வச்சு ட்ரேட் பண்ண பழகணும். ரெண்டாவது தான் வேவ் பேஸ்டு கொஞ்சம் கொஞ்சமாக அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் ஆக்ஷனுங்கிறது வந்து ஜஸ்ட் பேட்டர்ன்ஸு, கரெக்ஷன்ஸு, கரெக்டிவ் மார்க்கெட்டு இதெல்லாம் இருக்கும். அதில் வச்சு நம்மளால் வந்து என்ட்ரி எக்ஸிட் பண்ணி நம்மளால் ட்ரேடு பண்ண முடியாது. கரெக்டான டார்கெட் லெவலு இதெல்லாம் வந்து இன்ட்ராடேயில் வந்து அதை பண்ண முடியாது. ஏன்னா ஒரு டெக்னிக்கலான வியூ வந்து நம்மளுக்கு தெரியும். அதாவது எப்படின்னா, இது வந்து ரேஞ்ச் பவுண்டில் மார்க்கெட்டில் இருக்கா இல்லை ட்ரெண்ட் மார்க்கெட்டில் இருக்கா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன். இன்ட்ராடேயில் நம்மளுக்கு எக்ஸாக்டான என்ட்ரி பாயிண்ட் எது, எக்ஸாக்டான டார்கெட் பாயிண்ட் எது அப்படிங்கிறத வந்து வேவ் பேஸ்டு மெத்தடில் வந்து நம்ம வால்யூமோடு சேர்த்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு நிக்கலை பொறுத்தளவுக்கு அப் டு இந்த ஜோன் வரைக்குமே வந்து பையிங் ஜோனு தான். எவ்வளோன்னா 849 வரைக்குமே வந்து நிக்கல் வந்து இன்றைக்கி பை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஜிங்க்கு பார்க்கணும். லெட்டு, ஜிங்க் இந்த 2 கமாடிட்டியுமே வந்து இன்றைக்கி அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ லாஸ்ட்டு வீக்கு, இந்த ப்ரீவியஸ் வீக்கு, ஸோ இதிலெல்லாம் வந்து லெட்டு, ஜிங்க் இது ரெண்டுமே நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. ஸோ இந்த வாரம் வந்து லெட்டு, ஜிங்கை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அண்டு நிக்கலும் காப்பர் கூட அந்தளவுக்கு மூவ்மெண்ட் இல்லை. நிக்கல் நல்லா மூவ்மெண்ட் இருக்குது, அலுமினியம் நல்லா மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த 2 கவுண்டர்லேயும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம், ட்ரேட் பண்ணலாம். அண்டு சில்வர் பொறுத்தளவுக்கு ஒரு ரொம்ப நேர ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சில்வர் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ட்ரேடை வந்து தள்ளி வைக்கலாம். அண்டு நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து கோல்டு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்தது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது மாதத்தில் 1 or 2 ட்ரேட்ஸ் மட்டும் இந்த மாதிரியான கவுண்டரில் வந்து ட்ரேட் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா இது பொசிஷனல் வியூ, ரொம்ப அக்ரெசிவாக கூட நடக்கும் ட்ரேடு. ஸோ இந்த மாதிரியான ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இது திருப்பியும் இந்த இடத்துல வந்து டச் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு நேரோ ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய மார்க்கெட்டு திருப்பியும் வந்து மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ரீட்ரேஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து மார்க்கெட் மேலே போகும்போது, இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் மேலே போகும்போது ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் கொடுக்கலாம். இல்லையா, ரெண்டாவது வந்து 2 இது நடக்கலாம். ஒன்று இது மாதிரி இதை டச் பண்ணிட்டு மேலே போகும்போது நல்ல பீக் மார்க்கெட் மேலே போகும். ரெண்டாவது வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து வாட்ச் பண்ணணும். இந்த ட்ரெண்ட் லைனை வந்து இது வந்து கட் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வரும்போது, இதை பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வரும்போது ஒரு நல்ல செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். செல்லிங் அப்படின்னாக்கா இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே சஸ்டெயின் ஆகணும். அண்ட் பையிங் அப்படின்னா இந்த ரீசன்ட் ஹையை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகும்போது மேலே ஹை வந்து பீக் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப நேரோ ரேஞ்சில் ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு சரியான இடம் கிடையாது. அதாவது இந்தியாவில் வந்து உள்ள கம்பெனிஸ் வந்து 1000 கம்பெனிஸ்க்கு மேலே இருக்குது. பட் இன்னையை பொறுத்தளவுக்கு வந்து இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 5லேருந்து 6 கம்பெனி மட்டும்தான் ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இன்றைக்கி பொறுத்தளவுக்கு இருக்குது. ஸோ அதே மாதிரி எவ்வளோ கமாடிட்டிஸ் இருந்தால் கூட நமக்கு ஒரு சில தகுந்த நேரத்துலையும் கரெக்டான என்ட்ரி வரும்போதும் ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து பண்ண முடியும். டெய்லி வந்து கோல்டில் பண்ணுவேன், டெய்லி வந்து காப்பரில் நான் எடுத்துருவேன் அப்படின்னு நினச்சேன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து எடுக்கிறதுக்கு வந்து சாத்தியம் இல்லை. இந்த மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 7 இயர்ஸ்க்கு மேலே நான் டெய்லி வந்து இதை அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். சாத்தியம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறது வந்து இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 28,710 28,720 இந்த ஜோன் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸு. ஏன்னா இந்த இடத்த வந்து வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து இங்கேருந்து திருப்பியும் வந்து இங்கே போன மார்க்கெட்டு இங்கேருந்து வரக்கூடிய மார்க்கெட்டு அகைன் வந்து மார்க்கெட் இந்த இடத்த வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்கி திருப்பியும் மார்க்கெட் எவ்வளோ தூரம் வரும்னா 28,460 வரைக்கும் வந்து மார்க்கெட் கீழே ஃபர்தராக டவுன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு செல்லிங் தான். பெஸ்ட்டு செல்லுனா 28,716 இதுதான் செல்லிங் ஜோனு. நிஃப்டியும் அதே மாதிரி தான். நிஃப்டி இந்த இடத்துல வந்து இந்த சப்போர்ட் ஜோன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வென்எவர் இந்த சப்போர்ட் ஜோன் வந்துச்சு அப்படின்னாக்கா
ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். சிம்பிளாக ட்ரேட் பண்ணுறவங்க நினைக்கிறவங்க வந்து இந்த இடத்துல ஒரு கால் ஆப்ஷனை வந்து இந்த மந்த் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்தோடைய கால் ஆப்ஷனை வாங்கி போட்டு இருங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் 10 நாள்லேருந்து 15 நாளுக்குள்ளே ஒரு ட்ரிபிள் மடங்கு ப்ராஃபிட் வரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த இடத்துல கிடைக்கும். நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து வித்தின் ட்ரிபிள் மடங்கு கிடைக்கிற வரைக்கும் இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஓகே, இதை மட்டும் இன்றைக்கி வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ காப்பரை பொறுத்தளவுக்கு வால்யூம் இல்லை, க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு பையிங் தான், அலுமினியத்தை பொறுத்தளவுக்கு செல்லிங் தான், அண்டு லெட்டு ஜிங்கு ரெண்டுமே வால்யூம் கிடையாது. அண்டு நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு நல்ல பையிங் ஜோனுக்கு வந்து மார்க்கெட் ரெடி ஆகிட்டு இருக்கு. அண்டு நெக்ஸ்ட்டு கோல்டு சில்வர் ரெண்டுமே வந்து ஒரு நேரோ ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கைடாக இருந்துச்சு அப்படின்னாக்க ஒரு லைக் பண்ணுங்கள். அண்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கூட அதில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.